ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்மளுடைய சேனல் ரிபப்ளிக் சேனல்ல இன்னைக்கு நம்ம மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 32வது தலைப்பை பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா திரௌபதியை முன்னிறுத்தி கிருஷ்ணருடைய சபதம். யுதிஷ்டன் வஞ்சனை கொண்ட சகுனியிடம் தாய விளையாட்டுல தன்னை இழந்துடுறாரு. தனது சொத்து, ராஜ்யம், சொந்த சகோதரர்கள், மனைவி, திரௌபதி என எல்லா அனைவரையும் இழக்கிறாரு. துரியோதனன் ஆணைப்படி துச்சாதனன் திரௌபதியை அவைக்கு இழுத்து ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க. ஆபத் பாந்தவனாக கிருஷ்ணன் தக்க சமயத்துல உதவிக்கரம் கொடுக்கிறாரு. ஆனா வெற்றி அடைய முடியவில்லை துச்சாதனால. இந்த கோபத்துல இருந்து முதல் முறையா தாயமாடிய பிறகு குரு வம்சத்துல அரசவையில நடந்திருந்த இந்த கொடூரமான சம்பவம் ஒரு மென்மையான ஒரு உயிராக இருந்தவங்க எல்லாம் மிருகமாயிட்டாங்க. எப்போதும் ஆனந்தமாக குறும்புத்தனம் கொப்பளிக்க வலம் கொண்டிருந்த பீமனையும் மிருக குணமா வந்தடைஞ்சிருச்சு இந்த தாய விளையாட்டால. துரியோதனோட தொடைய பிளப்பதாகவும் துச்சாதனோட ரத்தத்தை குடிப்பதாகவும் சபதம் செய்கிறார் பீமன். துச்சாதனின் ரத்தத்தை தலையில் பூசும் வரை நான் தலைமுடிய முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு சபதமிடுறாங்க திரௌபதி. யுதிஷ்டனை தவிர மற்ற பாண்டவ சகோதரர்கள் 4 கௌரவர்கள் அனைவரையும் கொல்வதாக சபதமிட்டனர். ஆனால் பீமன் அதை என்னிடமே விட்டு விடுங்கள், அவர்கள் 100 வரையும் நானே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பயங்கரம் நிகழ்ந்த போது திருமணமாகி தன் இளம் பிரயாத்துல அரசியாகவும் வாழ்க்கையை ஆனந்தமாக கழித்து கொண்டிருந்த திரௌபதி சீற்றம் அடைஞ்சி தன் வலிமையை வெளிப்படுத்துறாங்க. சூழ்நிலை வேறு விதமாக வடிவெடுத்தாலும் உணர்ந்த திகிலடைந்த அந்த திருதராஷ்டிரன் உடனே தலையிட்டு இந்த விளையாட்டுல யுதிஷ்டன் எதை பணைய வைத்து இழந்திருந்தாலும் அது திரும்பி கொடுத்து விட வேண்டும் சொல்றாங்க. மேலும் திரௌபதியை சமாதானம் செய்யும் வகையில நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. திரௌபதி தன் கணவர்களின் விடுதலையை கேட்கிறாங்க. அதை உடனடியாக நிறைவேற்றும் திருதராஷ்டிரன் இனி அவர்கள் சுதந்திர மனிதர்கள், இன்னும் என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு திரௌபதி அவர்களது ராஜ்யத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியா, ஆகட்டும், மேலும் ஒரு வரம் கேள் அப்படின்னு கேக்குறாரு திருதராஷ்டிரன். இது மட்டும் போதாது, பேராசைப்படுவது மனிதனின் புத்திசாலித்தனத்திற்கு அழகல்ல என்று மறுமொழி தருகிறாள் திரௌபதி. திருதராஷ்டிரன் உனக்காக எதுவுமே வேண்டாமா, உனக்காக ஏதாவது கேள அப்படின்னு கேக்குற போது அப்போது திரௌபதி விடுதலை அடையாமல் தான் இருக்கிறாள். அவள் எனக்கும் எதுவும் வேண்டாம், நான் ஒரு அடிமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளையாட்டுல என்னை பணைய வைத்த இந்த ஆண் மகன்கள் சுதந்திரமாக இருக்கட்டும், அவர்கள் அரசர்களாகட்டும், நான் அவர்களை நேசித்திருக்கிறேன். ஆனால் அது இப்போது முக்கியம் இல்லை. எனக்காக 3ஆம் முறையாக எதையும் கேட்டு பெற நான் விரும்பவில்லை அப்படின்னு அறிவிச்சுறாங்க திரௌபதி. இந்த இடத்துலதான் பாண்டவர்கள் பணைய வைத்து இழந்த அனைத்தையும் திரும்ப அவர்களுக்கே வழங்குவதாக அறிவித்த பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் அவர்களது சுதந்திரத்தை திரும்பி தருகிறான் திருதராஷ்டிரன். இதை கண்டு கௌரவர்களும் கர்ணனும் சகுனியும் ஏமாற்றம் அடைகிறாங்க. கர்ணன் எப்பேற்பட்ட சத்திரிய வீரர்களை ஒரு பெண் காப்பாற்ற வேண்டி இருக்கு பாரு, இவர்கள் உண்மையான வீரர்கள் தான், எப்படி மலிவான தப்பினார்கள் என்று யோசிக்கிறாரு. இப்படியான இகழ்வான பேச்சுக்களை மீண்டும் ஒரு முறை தாயக்கரத்தில் நிறுத்துது. இந்த முறை அவர்கள் முற்றிலும் அனைத்தையும் இழந்தார்கள். பாண்டவர்களும் திரௌபதியும் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியிருக்கு. அதன் பிறகு அடுத்த ஒரு வருடத்துக்கு தலைமறைவாக வாழ வேண்டியிருக்கு. ஒருவேளை அவர்களது மாறுவேட அடையாளம் காணப்பட்டால் அடுத்த 12 ஆண்டுகளும் அவர்கள் வனவாசம் நீட்டிக்கப்படும் அறிவிக்கிறாங்க. கிருஷ்ணருடைய சபதம். தனக்கு நிகழ்ந்ததை பற்றி திரௌபதி கிருஷ்ணரிடம் பேச அவமரியாதையான அந்த செயலுக்கு பழிவாங்க சபதம் எடுக்கிறார் கிருஷ்ணன். வருத்தம் பொங்கும் கண்ணீரோடு, கடைசி நேரத்தில் நீங்கள் என்னை காத்தாலும் நீங்கள் அங்கே இல்லை, அவர்கள் என்னிடம் அப்படி நடந்து கொண்டார்கள். துச்சாதனின் ரத்தத்தை பார்க்கும் வரை என்னால் இதை மறக்க முடியாது திரௌபதி முறையிடுறாங்க. எனவே கிருஷ்ணர் இப்படி சபதமிட்டார், சொர்க்கமே சீர்குலைந்தாலும் இமயம் சரிந்து தரைமட்டமானாலும்
கடல்கள் இறந்தவனின் எலும்புகளாக காய்ந்து போனாலும், இந்த பூமாதேவி தன்னையே தூள் தூளாக வெடித்துக் கொண்டாலும் நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பேன் என்றாராம். உனக்கு நிகழ்ந்த குற்றத்திற்கு பழி தீர்க்கும் விதமாக எல்லா போர்களையும் நிறுத்தும் வகையில் ஒரு யுத்தம் நிகழும் என்று நெருப்பு துளிகளை சிந்தும் உன் கண்கள் போர்க்களத்தில் கௌரவர்கள் 100 பேரும் மாண்டு கிடப்பதை காணப் போகிறாய். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். அவை அஸ்தினாபுரத்திற்கு 100 விதவைகளுக்கு சொந்தமான தனி உரிமை என்றாராம். தீரும் நன்று கதையிலும் வாழ்க்கையிலும். மகாபாரத கதையை நாம் முழுமையாக பார்த்தோமானால் சில கதாபாத்திரங்களின் நால்வர்களாக அல்லது உயர்வாக தெரிகிறார்கள், மற்றவர்கள் மோசமாக அல்லது தீயவர்களாக தெரிகிறார்கள். இது எப்படி நிகழ்கிறது? உண்மையில நம்ம நன்மை தீமை அப்படின்னு சொல்லி தனித்தனியா எதுவும் இல்ல. முக்கியமான தருணங்களை நாம கையால எடுத்துக்கிற ஒரு முயற்சியை தான் நல்லவர்களாக தீயவர்களாக்குறது அடையாளமா காட்டுது, தீயவர்களை நல்லவர்களா காட்டுது. சிலர் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளே அபாயம் விளைவிக்கும் நெருக்கடிய விளைவிக்கிறாங்க. சிலர் அவங்களுக்குள்ளேயே சரியான வழியில போய் சரியான பாதையே நல்ல வழியில போய் சேருது. அது துரியோதனை இருந்தாலும் சரி, யுதிஷ்டனா இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இதுதான் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்து. நல்லது தீயதுன்னு சொல்லி நாமளா கரெக்டான முயற்சி எடுத்து போனாதான் இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம செய்ய முடியும். நம்மளுக்குன்னு யாருக்கும் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு எந்த ஒரு இடத்துலயும் சொல்லல இது வரைக்கும். அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையில சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெவ்வேறு சூழ்நிலைகளை நீங்க என்ன விதமா இருந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் அந்த தெரிவுகள் உங்களை மட்டும் தனித்தன்மையா பிரதிபலிக்கிறது, அனைவரையும் அரவணைப்பதா இருக்கிறது இல்ல. நீங்க அந்த தெரிவுகளை தேர்ந்தெடுத்து உங்களோட உடல்ல தேவையான அளவு பிரபஞ்சம் முழுவதும் செயலாற்றும் உயிரினோட இயல்பினால ஒரு மிகச்சிறிய உயிராகவே அல்லது ஒரு மாபெரும் உயிராகவே திகழும் தெரிவு உங்களிடம்தான் இருக்கு. யார் ஒருவர் தன் நிலையிலிருந்து உயர்ந்து செயல்படுகிறார்களோ அவர் மகத்தான உயிராக பார்க்கப்படுகிறார். தனக்குள் இருக்கும் அற்ப காரணங்களை முன்னிறுத்தி செயல்படுகளை தீய மனிதனாக பார்க்கப்படுகிறார்கள். இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் செயல்படுபவர்கள் தான் நல்ல மனிதனாக பார்க்கப்படுகிறார்கள். அதான் இதுல நம்ம இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது. நம்மளோட நோக்கத்துல நம்மளோட மனசு நல்லபடியா இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு செய்தோம்னா ஒரு காரியத்தை நல்லது நடக்கும். இல்ல நம்ம ஒரு காரியத்தை எடுக்கும் போது இது நம்ம கெட்ட வழியில தான் அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்மளா முயற்சி பண்ணி இறங்கணும்னா அது கெட்டதான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால யாருமே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு செயலை செய்யும் போது நல்லது கெட்டதுன்னு முதல்ல நம்ம முடிவு எடுத்து செய்யணும். அதுதான் இந்த கதையில நம்மளுக்கு சொல்ல வர்றது. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 32வது கதை நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. இது தொடர்ந்து நம்ம 33வது தலைப்பு நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கமெண்ட்ஸ் யாருமே போட மாட்டீங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்துட்டு இன்னும் நம்ம சேனல்ல இன்னும் எதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரியா நம்ம சொல்லலையோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுவோம். உங்களுக்கு எதனா புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நாங்க இன்னும் கதையை இன்னும் நல்லா விரிவா இன்னும் சொல்லுவோம். நீங்க உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சீங்கன்னா மக்கள் அதுக்கேத்த மாதிரி நாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நாங்க சேனலை இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போக முடியும். எல்லாம் பாக்குறீங்க ஆனா கமெண்ட்ஸ் யாரும் போட மாட்டீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க மக்களே. ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மக்களே இந்த சேனலுக்கு எல்லாமே எங்களால முடிஞ்ச அளவு கதையெல்லாம் எடுத்து நாங்க ஒரு கதையா மக்களுக்கு போய் சேரணும். ஒரு நாளும் நாங்க சொல்லும் போது மக்களுக்கு இது நல்ல ஒரு கருத்தா போய் சேரணும். ஏன்னா மகாபாரதம் கதை நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சா நல்லது. மகாபாரதம் கதை உங்களால படிக்க முடியாது, நிறைய பக்கங்கள் இருக்கும். நம்ம புத்தகம் வாங்கி படிச்சாலும் அதை நம்ம காதால கேட்டு ஒரு கதை வடிவா நம்ம வீடியோவா எடுத்து போடும்போது அது உங்களுக்கு ஒரு எளிமையான விதத்துல உங்களுக்கு புரியுன்ற வகையில தான் போடுறோம். இது பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அதுல இருக்க நடைமுறையில இருக்க நம்மளோட வாழ்க்கையோட நடைமுறையில வர கதை தான் மகாபாரதத்துல சொல்லப்படுது. இந்த கதையை நீங்க கேட்டு நீங்க உங்க வாழ்க்கை முறையிலும் பயன்படுத்தலாம். மகாபாரதம் கதை யாரெல்லாம் கேட்டு தெரிஞ்சு புத்தகத்தை வாங்கி படிச்சாலும் சரி, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஒரு இது சொல்றாங்க மக்களே, நம்ம மகாபாரதம் கதையை கேட்கறவங்க எல்லாமே கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அது வந்து 100% எனக்கு தெரியாது உண்மையான, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான். மகாபாரதம் கதை வந்து எல்லாமே கேட்கலாமே, நம்மளால படிக்க முடியாது, நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது, அதனால நம்மளால முடிஞ்ச டெய்லி சின்ன சின்ன வீடியோஸ் அது நீங்க கேட்டு எங்களுக்கு நீங்க உங்க ஆதரவை தெரிவிங்க மக்களே. கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸும் யாரும் போடுறது இல்ல, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வந்து டெய்லியும் போடுற மாதிரி இருக்கு கமெண்ட்ஸ். மத்தவங்க யாரும் போடுற மாதிரி இல்ல மக்களே. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்காங்க மக்களே, வியூஸும் ரொம்ப கம்மியா தான் போகுது. நாங்க உங்களை நம்பிதான் மக்களே இந்த சேனலை ஆரம்பிச்சு நாங்க மகாபாரதம் கதை போட்டுட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு கொஞ்சம் தெரிவிங்க மக்களே. ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு, நாங்களும் தினமும் போட்டுட்டு இருக்கோம். இன்னையோட பாத்தீங்கன்னா 32வது தலைப்பு வரைக்கும் நாங்க போட்டுட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது, வியூஸும் ரொம்ப போக மாட்டேங்குது மக்களே. நீங்க ஒருத்தர் உங்களோட முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால முடியும் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். கமெண்ட்ஸும் போடுங்க மக்களே. ரொம்ப வருத்தமா இருக்கு மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பேசுறோம், எல்லாமே செய்யறோம். எதுவுமே தேவையில்லாத வீடியோ எல்லாம் போடுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க. ஆனா நாங்க ஒரு கடவுள் பத்தி ஒரு நல்லது கேட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போறோம். ஆனா இதுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது மக்களே. எல்லாமே வந்து கெட்டதை போட்டாதான் பாக்குறாங்க, நல்லதை போட்டா யாரும் வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் போக மாட்டேங்குது, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டீங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு மக்களே. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிறைய பேர் பாருங்க மக்களே. நல்லதுதான் மகாபாரதம் கதை கேட்டீங்கன்னா. நன்றி, வணக்கம் மக்களே. Help me, Krishna. I had no one else to turn to in this desperate time of need. Fear not, for I am always with you. நல்லது நினைச்சு பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சு பண்ணா கெட்டது நடக்கும். கடவுள் நல்லதை செய்வார்.